Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட் அதில் இருக்கிற அப்ரோச்சஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க், அதாவது ஆர்கனைசேஷன் பிஹேவியராக இருக்கட்டும், இல்லை பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதில் எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்டில் 5 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று கிளாசிக்கல் அப்ரோச், இன்னொன்று பிஹேவியரல் அப்ரோச், அப்புறம் குவான்டிடேட்டிவ் அப்ரோச், சிஸ்டம்ஸ் அப்ரோச், கண்டிஜென்சி அப்ரோச். இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சேஞ்சிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் மேனேஜிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஓவர் டைம். ஒவ்வொரு டைம்லேயும் ஆர்கனைசேஷன்ஸை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த பீரியடில் எப்படிலாம் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டை லைக் இம்ப்ரூவ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், எப்படி மேனேஜ் பண்ணுறதுல என்னென்ன அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் கிளாசிக்கல் அப்ரோச். இதோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக்கல் அப்ரோச் எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லேட் 19th அண்ட் early 20th centuries-ல இது எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க கீ தியரிஸ் இதில் இருக்கிறது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இது இந்த தியரி யார் ப்ரப்போஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரிக் டெய்லர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்பசைஸ்ட் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஒர்க் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. இதில் நிறைய ஒர்க் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கல. நம்ம இங்கே அப்ரோச்சஸ் தான் பார்க்குறோம். இதை பற்றியெல்லாம் ப்ரீஃபாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா, நம்ம இதை பற்றி இந்த ஒவ்வொரு அப்ரோச்சஸ் பற்றியும் டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம். பட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அது எக்ஸாமுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பேசிக்காக மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க தியரினா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பை ஹென்ரி ஃபயோல். நமக்கு நல்லாவே தெரியும். இவரோட 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மேனேஜ்மெண்ட் பேப்பரில் கேட்பாங்க. அந்த 14 பிரின்சிபல்ஸும் படித்து தான் ஆகணும். அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் such as planning, organizing, commanding, coordinating and controlling. இது எல்லாமே functions of management. இந்த 5உமே இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இன்னொரு கீ தியரி என்னென்னா bureaucratic management by Max Weber. இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் த நீட் ஃபார் அ ஃபார்மல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வித் கிளியர் ரூல்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்னா அது ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், கரெக்டான ரூல்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தியரிஸ் எல்லாம் இந்த ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கிளாசிக்கல் அப்ரோச் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பிஹேவியரல் அப்ரோச். இதோட ஓவரால் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் அப்ரோச், ஃபோக்கஸிங் ஆன் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மோட்டிவேஷன் வித் இன் ஆர்கனைசேஷன். கிளாசிக்கல் அப்ரோச்சில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரியான அப்ரோச் தான் இந்த பிஹேவியரல் அப்ரோச். இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மோட்டிவேஷன் வித் இந்த ஆர்கனைசேஷன். முக்கியமாக பீப்புள் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட கீ தியரிஸ் என்னென்னா ஹாத்ரான் ஸ்டடீஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அது செகண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டில். அதை போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அது என்னன்னு பார்க்கணுன்னா, பிகாஸ் 4 எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் அது ஃபுல்லாகவே இருக்கும். ஹாத்ரான் ஸ்டடீஸ் ரிவீல்டு த சோஷியல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி ஆட்டிடியூட் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம இந்த 4 ஸ்டடி பார்த்துருப்போம். இலிமினேஷன் ஸ்டடீஸை, அதுக்கப்புறம் ரிலே அந்த மாதிரி எல்லாமே எம்ப்ளாயியோட ப்ரொடக்டிவிட்டி என்னென்ன மாதிரியான சினேரியோஸில் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்குறதா ஹாத்ரான் ஸ்டடீஸ். அண்ட் தென் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இது ஒரு பிரமிட் மாதிரி போட்டு எப்பயுமே நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைலைட்டட் த ரோல் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் இன் மோட்டிவேட்டிங் பிஹேவியர். தேர்ட் டாலஸ் மெக்ரிஹார்ஸ் தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய். இது எல்லாமே எப்படி சொல்கிறது,
தியரி எக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிஹேவியர் ஆஃப் பீப்புள், தியரி ஒய் வந்துட்டு இன்னொரு பர்டிகுலர் பிஹேவியர் ஆஃப் பீப்புள். இப்போ தியரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, தியரி எக்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரொம்ப லேசி பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க எப்பவுமே வந்துட்டு டிசிப்ளின்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுலேயும் மோட்டிவேஷன் இருக்காது, அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. இந்த மாதிரியான எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் சொல்கிறது தான் தியரி எக்ஸு. தியரி ஒய் வந்து அப்படியே ஆப்போசிட், அதோட கான்ட்ராஸ்ட். அவங்க வந்து எப்பயுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக வேலையை செய்வாங்க, லைக் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் இருக்கும், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து தியரி ஒயில் வரும். இதை பற்றி இந்த தியரிஸ் பற்றியெல்லாம் கூட நம்ம பின்னாடி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து சும்மா ஒரு ப்ரீஃப் மாதிரி தான், தியரி எக்ஸ்னா என்ன, தியரி ஒய்னா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் அப்ரோச் பார்க்கலாம், வந்து குவான்டிடேட்டிவ் அப்ரோச். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்போது டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா வந்து World War II அந்த டைமில். ஸோ இது எம்பசைசிங் த அப்ளிகேஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் டு மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த குவான்டிடேட்டிவ் அப்ரோச். ஸோ இதில் வந்து கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, யூட்டிலைசஸ் மேத்தமெட்டிக் மாடல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் அப்படின்னா. அவங்க வந்து அவங்க ஹியூமன் பிஹேவியர் ஒரு கிளாசிக்கல் அப்ரோச்சஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ், சிமுலேஷன், ஸ்டட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கே. ஸோ அது வந்து இதோட கீ ஃபீச்சர். இன்னொன்று வந்துட்டு காமன்லி யூஸ்டு இன் ஏரியாஸ் லைக் ஆப்ரேஷனல் ரிசர்ச், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், லைக் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ்க்கும் வந்து இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா World War IIலேருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச் என்னென்னு பார்க்கலாம், சிஸ்டம்ஸ் அப்ரோச். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஓவர்வியூ என்னென்னா, வியூஸ் த ஆர்கனைசேஷன் ஆஸ் அ சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் பார்ட்ஸ் தட் ஃபங்க்ஷன் டுகெதர் டு அச்சீவ் காமன் ரோல்ஸ், லைக் காமன் கோல்ஸ் ஆர் லைக் என்ன வேணால் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவோ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் ஒரு சிஸ்டம்ன்றது காமனாகவே வந்து நிறைய சப்சிஸ்டம்ஸ் சேர்றது தான் ஒரு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து தனித்தனியாக நிறைய பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பார்ட்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கடைசியில் அது மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டுமே அதோட ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓவராலாக வந்து அந்த காமன் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, கீ கான்செப்ட்ஸ் என்னென்னா, எம்பசைசஸ் த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் சப்சிஸ்டம்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். அதாவது அதுதான் தனித்தனியாக வந்து ஒர்க் பண்ணுற இன்டர்டிபெண்டன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சப்சிஸ்டம்க்கும் தனித்தனியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு எப்படி வந்து இன்டர்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபோக்கஸஸ் ஆன் இன்புட்ஸ், ப்ராசஸ், அவுட்புட். எப்பவுமே ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு இன்புட், ஒரு ரிசோர்ஸ் கொடுக்குறோம், ரா மெட்டீரியல்ஸ் ஒரு ரிசோர்ஸ், அண்ட் தென் அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அதை வந்து அவுட்புட் கொடுக்குறோம். அதாவது அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதில் ஏதாச்சும் வந்து ஒரு நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது ஃபீட்பேக். இந்த அவுட்புட்லேருந்து ஃபீட்பேக் லூப் வந்துட்டு மறுபடியும் இன்புட் போகும், மறுபடியும் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச்சோட பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டிஜென்சி அப்ரோச். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சஜஸ்ட் தட் there is no single best way to manage. Instead, the most effective management style depends on the specific circumstances or environment. எப்படின்னா வந்து கண்டிஜென்சி அப்ரோச்சில் இதுதான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன், இல்லை இதுதான் வந்து நமக்கு ப்ராப்பர் வே இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து தான். இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்படி வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தோன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே வந்து நான் இன்னொரு சிச்சுவேஷனுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினச்சோன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஜென்சி அப்ரோச்சில் அப்பப்போ அந்தந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு எந்தெந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணுமோ, எந்தெந்த மாதிரியான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதை தான் இதோட கான்செப்ட். அதில் கீ ஐடியாஸ் என்னென்னா வந்து, மேனேஜர்ஸ் மஸ்ட் பி அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள், மேக்கிங் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த யூனிக் சிச்சுவேஷன்ஸ். அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த சிச்சுவேஷன் இப்படி வந்துருச்சு மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் லைக் த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், டெக்னாலஜி அண்ட் ஆர்கனைசேஷனல் சைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ எல்லாமே வந்து வேரிங்காக தான் இருக்கும், ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி மாறிட்டு தான் இருக்கும், சிச்சுவேஷன்ஸும் அப்படி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்து டெசிஷன்ஸை வந்து குயிக்காகவும் கரெக்டாகவும் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து கண்டிஜென்சி அப்ரோச்.
ஸோ இதெல்லாமே வந்து இந்த எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்டில் இருக்கிற லைக் எப்படி எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்றது 5 அப்ரோச்சஸ். ஸோ இதோட சம்மரி தான் வந்துட்டு இருக்குது. லைக் இந்த 5 அப்ரோச்சஸோட சம்மரி, ஃபோக்கஸ், கீ ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸாகவும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சொன்னது தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பை.